ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2D plotting library in data science analyticsல பார்க்க போகிறோம். 2D plottingலாம் தெரியும் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சு நம்ம ஒரு பார் சார்ட் பை சார்ட் அந்த மாதிரி டயக்ராம் பண்ணுறதா 2Dன்னு சொல்வோம். சம் பாப்புலர் 2D plotting libraries என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப், சீபான், பிளாட்டி அண்ட் போக். இதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட் 2D plotting libraries. இப்போ நம்ம வந்து ஒன்று தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இதான் மேட்ப்ளாட்லிப்பில் 2 ஹிஸ்டோகிராமு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, ஒன்று வந்து எப்படி போகுதுன்னு பாருங்கள், ரெண்டாவது மட்டும் அதோடைய ஸ்ட்ரக்சர் மட்டும் ரெண்டாயிரத்தில் தெரியுது. இப்படி தான் வந்து பிளாட்டிங் வந்து க்ரியேட் பண்ணுவோம். மேட்ப்ளாட்லிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எசென்ஷியல் லைப்ரரி. பைத்தானில் யூஸ் பண்ணுற முக்கியமான லைப்ரரி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்ப்ளாட்லிப். இது எதுக்காக முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணால் டேட்டா விஸ்வலைசேஷனுக்காக தான். டேட்டா விஷுவலாக பார்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2D plotting லைப்ரரி. இது வந்து பிளாட்ஸ் வேரியஸ் ஃபார்மேட்ஸ், அதான் நமக்கு சிம்பிளாகவும் அந்த கிளியராகவும் தெரியறதுக்காக இந்த லைப்ரரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டேட்டா விஸ்வலைசேஷனுக்காக. இப்போ மேட்லாப் அப்படின்றது பார்த்தோன்னா இஸ் த கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் ஹை குவாலிட்டி ஃபிகர்ஸ் வேரியஸ் ஃபார்மேட்ஸில் நம்ம வரதுக்காக இந்த மேட்ப்ளாட்லிப்ன்ற லைப்ரரி யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்டராக்டிவ் கிராஸ் பிளாட்ஃபார்ம் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது பிளாட்டிங்கில் எப்படி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா லைன் பிளாட்ஸ்னால் தெரியும் இல்லையா, லைன் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், பார் சார்ட்ஸ் அண்ட் தென் ஹிஸ்டோகிராம்ஸ். நம்ம ஏற்கனவே அந்த டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா, அது பை சார்ட்ஸ், பாக்ஸ் பிளாட்ஸ், ஸ்கேட்டர் பிளாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு அது சம் வேல்யூஸ் கொடுத்தாச்சு. பிளாட் அதான் 2 பிளாட் பிரிக்கிறோம்ல, எக்ஸ் கமா ஒய், அதெல்லாம் ஷோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, டேட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் கொடுத்தோம்ல, அந்த டேட்டா பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மேட்லாப்போட எக்ஸாம்பிளில் 2D plotting வந்து இப்படி மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி பார் பிளாட் எல்லாமே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சீபானுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். சீபானுடைய ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு டேட்டா நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ரென்ஸ் தெரியுதா, அதோட டேட்டா வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, டேட்டா இருக்குது கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா மெலிசாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து சீபான் வந்து இருக்கும். இந்த சீபான் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அனதர் லைப்ரரி, இன்னொரு லைப்ரரியை நம்ம டேட்டா விஸ்வலைசேஷனுக்காக யூஸ் பண்ணுறோம். இதை எப்படி பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா மேட்ப்ளாட்லிப் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா சீபான் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து நம்ம மேட்ப்ளாட்லிப்பை விட இந்த சீபானில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் கிராஃபிக்கல் அனலைசிஸ்க்காக நம்ம வந்து இந்த லைப்ரரியை வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் விஷுவலைசேஷன் இருக்கிறதுனால நம்மளுடைய சின்டெக்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் தென் லோயர் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்கும். நம்மளுடைய பிளாட்ஸை வந்து 2D பிளாட்ஸோ இல்லை பாக்ஸ் சார்ட் அது மாதிரி இருக்கிறதுலே நம்ம ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேலட்டிஸும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் தென் மல்டிபிள் பிளாட் கிரிட்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கிளியராக தெரியணும்னா ஒரு டேட்டாலேருந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார் சார்ட் இருக்குன்னா ஒரு டேட்டாலேருந்து ஒரு டேட்டா எனக்கு கிளியராக தெரியணும்னா இப்போ கலர் பேலட்டி யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு கலர் இதுக்கு ஒரு கலர், அது மாதிரி கலர் பேலட்டிஸ் அந்த மல்டிபிள் பிளாட் கிரிட்ஸும் வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இட் எனேபிள்ஸ் ஈஸியர் அனலைசிஸ் ஆஃப் டேட்டா ஸ்டேட்ஸ். எவ்வளோ அதாவது நிறைய வேரியபிள்ஸ் மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், அந்த டேட்டா வச்சு ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதோடைய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா போகேயோட எக்ஸாம்பிள் ஒரு 3 சிட்டிஸ் இருக்குது இல்லையா, அந்த 3 சிட்டிஸோடைய வெதர், அதாவது ஒவ்வொரு கலரில் இருக்குமா, டார்க்காக இருக்குது லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, 3 சிட்டிஸோடைய வெதர் எப்படி இருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி இந்த டயக்ராம் வந்து இருக்குது. இப்போ இந்த போக்கோட ஸ்ட்ரென்த் இது வந்து பார்த்தீங்கன்னா அனதர் லைப்ரரி. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம், இன்டராக்டிவ், அதாவது வெப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பிளாட்ஸ், அதுக்கு அது அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இது அவுட்புட் எதை பேஸ் பண்ணி வரும்னு பார்த்தீங்கன்னா JSON ஆப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்து அவுட்புட்டை எடுத்துக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா HTML டாக்குமெண்ட்ஸில் எடுத்துக்கலாம் அண்ட் தென் இன்டராக்டிவ் வெப் அப்ளிகேஷன் மூலமாக எடுத்துக்கலாம். இந்த போக் வந்து எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீமிங் அண்ட் ரியல் டைம் டேட்டாவுக்கு முக்கியமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டயக்ராமில் பார்த்தோம் இல்லையா ஏற்கனவே 3 இன்டர்ஃபேஸஸ் மாதிரி நம்ம மூணு இது சேர்ந்த மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் டைப்ஸு நம்ம அதை யூஸ் பண்ணி 3D இன்டர்ஃபேஸஸில் ஒரு 3-4 டேட்டாவை நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது ஹையஸ்ட் லெவல் எதுக்காகனா ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப
சீக்கிரமாக குயிக்காக பண்ணணும்னா இந்த நம்ம லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் பிளாட்ஸ் பண்ணலாம், பாக்ஸ் பிளாட்ஸ் பண்ணலாம், அண்ட் தென் ஹிஸ்டோகிராம்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போதும் பிளாட்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராமை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்லியோட டயக்ராமு லைன் பிளாட்டு ஒரு 4-5 டேட்டா கொடுத்து அது எப்படிலாம் ஆக்சஸ் ஆகுதுன்றது நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸில் இந்த லைப்ரரியில் நம்ம வந்து முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பிளாட்டி பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் இதில் நிறைய இருக்குது. முக்கியமான டைப்ஸு சிம்பிள் லைன் சார்ட் பண்ணிக்கலாம், 3D விஷுவலைசேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிக்கலாம் இந்த லைப்ரரியில். இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக வந்து நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டின்றது பார்த்திங்கன்னா இஸ் அ பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் ஒரு டேட்டா சயின்ஸ் அந்த ஆப்புக்கு நடுவில் ஒன்று இருக்குது. ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்கும். இப்போ டேட்டா சயின்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு ஒரு பிரிட்ஜாக வந்து ஒரு ஆப்புக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் ஒரு பிரிட்ஜாக இருந்து என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாவை நமக்கு 2D எஃபெக்ட் மூலிமா நமக்கு வந்து காமிக்கும். இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.